கடலூர் மாவட்டம் மங்களூரில் செயல்பட்டு வரும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் கல்வி பயிலும் 2ஆம் ஆண்டு பயிற்சி மாணவர்கள் 71 பேருக்கு அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கி சிறப்பித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு உண்டியல் என்னும் பணி திருக்கல்யாண மண்டபத்தில் பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த உண்டியல் என்னும் பணியின் இறுதியில் 5,45,29,806 ரூபாய் பணம், 190 கிராம் தங்கம், 2 கிலோ 390 கிராம் வெள்ளி ஆகியவை பக்தர்களின் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற இருதயாளீஸ்வரர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நெமிலிச்சேரி மேம்பாலம் மீது செங்குன்றத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற சரக்கு வாகனம் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பட்டாபுரம் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அப்துல் கலாம் நீட் அகாடமி மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மூட்டு வலி, முதுகு தண்டுவட பிரச்சனை மற்றும் மூட்டு தேய்மானம் போன்ற பாதிப்புகள் குறித்து ஆலோசனைகளை பெற்றுச் சென்றனர். நாகை மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூரில் பட்டா மாறுதலுக்காக 30,000 ரூபாய் பணம் லஞ்சமாக வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சபரிநாதனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழிகாட்டுதலின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் சபரிநாதனிடம் பட்டா மாறுதலுக்காக வந்த நபர் ரசாயன பவுடர் தடவிய பணத்தை கொடுக்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சபரிநாதனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்க கோரி கோவை சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரை 2வது முறையாக சந்தித்து மனு அளித்துள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏற்கனவே இளநிலை கல்வியை முடித்துவிட்டு வரும் தாங்கள் சட்டக்கல்லூரியில் 3 ஆண்டுகள் படிக்கும் LLB படிப்பில் சேர்ந்து மீண்டும் இளநிலை கல்வியில் படிப்பதாக தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ற பெயரில் சிலர் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு கறிக்கோழி பண்ணை பிரச்சனையை தேவையற்ற விதத்தில் பெரிதாக்கி வருவதாக பிராய்லர் கோழி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பிராய்லர் கோழி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் கறிக்கோழி விலை உயர்வு போராட்டத்தினால் ஏற்பட்டது அல்ல, தற்காலிகமான ஒன்றே என்றும் விரைவில் நிலைமை சீராகும் என்றும் தெரிவித்துள்ளனர். பண்ணை கோழி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக இன்றளவும் ஒரு நாளைக்கு 23 to 25 லட்சம் கோழி குஞ்சுகள் பண்ணைகளிலே இறங்கி கொண்டிருக்கின்றன. எந்த பண்ணையிலிருந்தும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. இது ஒரு சுமூகமான உறவை எடுத்து காட்டுகிறது. தேவையில்லாமல் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தவறான வழிகாட்டுதல்களால் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பண்ணாரி மாரியம்மன் கோயில் உண்டியல் என்னும் பணி கோயில் துணை ஆணையர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த உண்டியல் என்னும் பணியின் இறுதியில் 85,97,490 ரூபாய் பணம், 163 கிராம் தங்கம் மற்றும் 1,517 கிராம் வெள்ளி ஆகியவை வருவாயாக கிடைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கொலப்பாக்கத்தில் தனியாருக்கு சொந்தமான மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் சேகரிக்கும் குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் மற்றும் மறைமலை நகர் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததை தொடர்ந்து
இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கிளாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வண்டலூர், பெருங்குளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை முதல் காலை வரை இருந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் அதிக பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணம் மேற்கொண்ட நிலையில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரியில் பயிலும் 200 மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக உங்கள் கையில் உலகம் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 4000 கிலோமீட்டர் தூரத்தை 6 நாளில் நிறைவு செய்த ஐஷர் எலக்ட்ரிக் ட்ரக் பெருமையை சேர்த்துள்ளதாக ஐஷர் நிறுவனத்தின் MD வினோத் அகர்வால் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் -2 டிகிரி செல்சியஸ் காலநிலையில் துவங்கிய பயணம் கன்னியாகுமரியில் நிறைவு செய்யும் போது 36 டிகிரி செல்சியஸ் என கூறிய வினோத் அகர்வால் எந்த தட்பவெப்ப நிலையிலும் இயங்கக்கூடிய வாகனமாக அமைந்துள்ளதாக பெருமை தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை தொழிலாளர்களுக்கு தினசரி கூலி 300 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக சரமாரியாக குற்றம் சாட்டப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திம்பட்டி ஆறுசாமி, அரசு நிர்ணயித்த கூலி 413 ரூபாய் அடுத்த மாதம் முதல் கட்டாயம் வழங்கப்படும் என கூறினார். தருமபுரியில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநரின் தம்பி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்து தலைமறைவாக இருந்தவரை பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து சென்று போலீசில் ஒப்படைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் மகேஸ்வரியின் பெயரை பயன்படுத்தி அவரது தம்பி மோசடி செய்ததற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினாரு. ஆசைவார் அவர் தருமபுரி SC ரோட்ல மேல்தரு ராஜேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. அவங்க அக்கா ஜேடியா இருக்காங்க, CO மகேஸ்வரி. அவங்க மூலியமா வச்சு பணம், அவங்க பேர் வச்சுதான் பணமே எல்லாம் வாங்கினாங்க. நம்மள மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்க, உள்ள இருக்காங்க, பணம் கட்டணவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன், இந்த மாதிரி வேளாண்மை துறையில வாங்கி போட்டு தரேன்னு சொல்லிட்டு CO ஆபீஸ்ல அந்த மாதிரி துறையில வேலை வாங்கி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பணிப்பதிவுலாம் அடிச்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பணம் போலியான பதிவுலாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு 5-5 லட்சம் நிறைய பேர் 10-15 பேர் வாங்கி வச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய நெட்வொர்க் இவர மாதிரி ஒரு பெரிய லிங்க்ல இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கேபிட்டல் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அல்ட்ரா சவுண்ட் மற்றும் HFNC கருவியை சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வழங்கி குழந்தைகள் சிகிச்சை திட்டத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் உயர்தர நோயறிதல் மற்றும் சுவாச உதவி உபகரணங்களை வழங்கி குழந்தை சுகாதாரத்துறையில் புதிய முன் உதாரணத்தை உருவாக்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நிலத்தகராறு காரணமாக குடியிருந்தவர்களை தாக்கி ஈச்சர் கனரக வாகனத்தில் வீட்டை இடித்துவிட்டு சிலர் தப்ப முயன்றுள்ளனர். அப்போது பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தனது உறவினர்களை வரவழைத்து சம்பந்தப்பட்ட கனரக வாகனத்தை வழிமறித்து தாக்க முயன்றபோது வாகனத்தில் இருந்த நபர் ஒருவர் தப்ப முயன்று அமராவதி ஆற்றில் குதித்து மாயமான நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே வீட்டை இடித்து தாக்கிய 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். காலையில 6 மணிக்கு இவர் என்னை இந்த மாதிரி 100-150 பேர் அடிச்சு போட்டாங்க, நீங்க போய் உங்க பூமி பாருங்க வாங்க அப்படின்னு பார்க்கும் போதுங்க இந்த வீடு வாசல் இதெல்லாம் முதல்ல புடிச்சு வச்சிருக்கிற அதை பாருங்க. அவ்வளவு அழகா எங்களுக்கு கட்டி குடிச்சு செஞ்சாருங்க கலிவெட்டி முருகன். ஆனா இது ஒண்ணும் இல்லாம நீங்களும் பாருங்க, கண்ணில பாருங்க. அவருடைய நண்பர் கோபிநாத் அப்படிங்கிறவங்க டார்கெட் பண்ணி அவங்கள அழிப்போனும், அவங்கள இந்த பூமியிலிருந்து வெளியேற்றணும், கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல
அடியாட்டு மூலமா வந்து அஸ்வின் அப்படிங்கிறவரும் அவருக்கு அஸ்வின் அப்படிங்கிறவர் கிராமி தான். அவரை தூண்டிவிட்ட நபர்கள் மூலமா வந்து இந்த பூமியில எஸ்கேப் பண்ணணும், இந்த பூமியை அபகரிக்கணும் அப்படிங்கிற கட்டணத்துல இந்த சமூகத்தை அரங்கேற்றிருக்காங்க. அதைய இந்த மக்களுக்காக, எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்டின வீட்டை தொடர்ந்து சேதப்படுத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்து இந்த வீட்டை 10 லட்ச ரூபா வரைக்கும் இந்த வீடு வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற வணிக நிறுவன திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வணிகர்களையும் வணிக சட்டங்களையும் பாதுகாக்க தென் மண்டலத்திற்கு ஒரு நியமன எம்பியை மத்திய மாநில அரசுகள் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். வெளி மாநில நிறுவனங்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே காய் நகர்த்திக் கொண்டு தமிழகத்தில் உள்ள சாமானிய வியாபாரிகளை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒத்த வரியில் ஒத்த சொல்லில் ஆதரவு என்பதை முடிவெடுக்க இருக்கிறோம். தாம்பரத்திலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி வழியாக திருவனந்தபுரம் வரை செல்லும் அம்ரித் பாரத் ரயில் தாம்பரத்தில் இருந்து முதல் பயணத்தை துவங்கியது. தற்போது வாரம் ஒருமுறை இயக்கப்படும் இந்த ரயிலை வரும் நாட்களில் தினந்தோறும் இயக்கினால் பயணிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என தமிழக, கேரள ரயில் பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.